அன்பே முனியம்மா, நெஞ்சுக்குள் மலையம்மா, மார்கழி பனியம்மா, மாங்கனி கனியம்மா அப்படிங்கிற மாதிரி. என்ன முனியம்மா, நான் கூட உன்னை பெரிய ஆள்னு நினச்சேன். நைட்டோட நைட்டாக வீடியோவை டெலீட் பண்ணிட்டு ஓடி இருக்கிற. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களம்மா? முனியம்மா பண்ண ஒரு தரமான சிறப்பான சம்பவமாக இருக்கும் முனியம்மா அக்கா போட்ட வீடியோ அப்படின்னு நம்மலாம் நினச்சிட்டு இருந்தோம். அதை பற்றி நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம வீடியோவை முனியம்மா அக்கா பார்த்துருக்கும் போல இருக்குது. நைட்டோட நைட்டாக வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு யூடியூப்பை காலி பண்ணிட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் கரிஷ்மா வந்து ஒரு சர்ச்சை இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்றும் போட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் காமன் மேனில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் உள்ளேயும் வெளியிலையும் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கரிஷ்மா விஷயத்துக்கு வருவோம். கரிஷ்மா வந்து தன்னுடைய காலை ஃபோட்டோ எடுத்து, அவங்களுடைய காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அதை வந்து எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு, எனக்கு இந்த வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடச்சிடல, நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. ஏன்னா சமூக ஊடகங்களில் நிறைய பேர் கரிஷ்மாவை அவங்களோட சொந்தக்காரங்க வந்து ஒரு ப்ரொடியூசரு, அதனால் வந்து விஜய் டிவி வந்து கரிஷ்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு கரிஷ்மா மேலே கிரிட்டிசிசமை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கரிஷ்மா வந்து அரவிந்துங்கிற பையனோட லவ் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சும் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இதற்கு பதில் கொடுக்குற மாதிரி கரிஷ்மா வந்து இந்த இன்ஸ்டா பதிவை போட்டிருக்காங்க. அதாவது நான் கூட என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, கரிஷ்மாவுடைய அப்பா ப்ரொடியூசர்னு நினச்சிட்டு இருந்தேன். கரிஷ்மாவுக்கு அப்பாலாம் கிடையாது. அவங்க அம்மா வழி சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்து ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. சரி, கரிஷ்மாவுக்கு மட்டும் ஏன் இந்த முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஏன்னா மோனிகா கிறிஸ்டினான்னு ஒரு பொண்ணு அதே கேள்வியை தான். கரிஷ்மா வந்து ஜட்ஜஸை பார்த்து உங்களுக்கும் தான் எல்லாமே இருக்கு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? கரிஷ்மாட்ட நீங்கள் ஒரு ப்ரொடியூசரோட சொந்தக்கார பொண்ணாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் மேற்கொண்டு படிக்கலை, உங்கள் வீட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வாய்ப்பை நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கே அப்படின்னு கரிஷ்மாவை நோக்கி ஜட்ஜஸ் கேள்வி எழுப்பினப்போ, உங்களுக்கு தானே எல்லாம் இருக்குது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை கரிஷ்மா கேட்டப்ப அப்படியே ஆரியோட ஃபேஸை காட்டி அப்படியே கண்ணாடியெல்லாம் நொறுங்குற மாதிரி, அப்படியே ராஜுவோட ஃபேஸை காட்டி கண்ணாடியெல்லாம் நொறுங்குற மாதிரி ப்ரோமோவில் வேற லெவலில் வந்து கரிஷ்மாவை எலவேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அங்கே தான் நமக்கு சந்தேகம் வந்துச்சு. இதே கேள்வியை தானே மோனிகா கிறிஸ்டினாங்கிற பொண்ணும் கேட்டுச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு ப்ரோமோலாம் போட்டு பில்டப் பண்ணலையே, கரிஷ்மாவுக்கு மட்டும் ஏன் இந்த பில்டப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கிரிட்டிசிசமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கரிஷ்மா மற்றும் அரவிந்த் அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு லவ் ஸ்டோரி போகிற மாதிரி ஒரு நரேஷனை இந்த சேனல் அப்படிங்கிறது செட் பண்ணிட்டே இருக்கு. ஆனால் இன்னைக்கு நடந்த டான்ஸ் மேரத்தான் அந்த நிகழ்ச்சியில் கரிஷ்மாவுக்கும் அரவிந்துக்கும் நடுவில் கெமிஸ்ட்ரியே இல்லை. அவன் தூக்குறான், அந்த பொண்ணு கோஆப்ரேட்டே பண்ணலை, போய் டான்ஸ் பண்ணுறாங்க, 2 பேருக்கும் நடுவில் ஐ கான்டாக்ட் இல்லை, ரொமான்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. என்னடா அது 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ராஜு வந்து 2 பேருக்கு நடுவில் மாமா வேலைலாம் பார்த்து விட்டுட்டு இருந்தாப்புல. ஆனால் கரிஷ்மாக்கும் அரவிந்துக்கும் நடுவில் அந்த ஸ்பார்க்கே இல்லையே, அந்த ரொமான்ஸே இல்லையே. அது எப்படிப்பட்ட பாட்டு? தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா அப்படிங்கிறப்போ 2 பேருக்கு நடுவில் லவ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அப்படியே பற்றிக்கும். அவ்வளோதான், அது வேற மாதிரி இருக்கும். ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓஹோ பெண்ணே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த அரவிந்துன்றவன் தான் இந்த கரிஷ்மாவுக்கு நூல் விட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஆடுறதுல கவனம் செலுத்தினதை விட கரிஷ்மாவை தூக்குறதுலேயே வந்து கவனம் செலுத்தியிருக்கான். அந்த பொண்ணை தூக்கும் போது அதுக்கு ஃபுல்லாக மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சு. என்னடா அவன் தூக்கிட்டான், இப்பயே தூக்குறானே, பாட்டு போடுறதுக்கு முன்னாடியே தூக்குறானே, ஆட போனதுக்கப்புறம் இவன் நம்மளை எத்தனை தடவை தூக்குவானோ, அந்த பொண்ணுக்கும் உள்ள பயம் இருக்கும்ல, தூக்குறவன் ஒழுங்காக தூக்கணும், அவன் பாட்டுக்கு பாதியில் கீழே போட்டானா பின்னாடி விழுந்து முதுகெலும்பு ஏதாவது நொறுங்கி போச்சுன்னா நம்ம எங்கிட்ட இருந்து பிக் பாஸில் வந்து பங்கேற்று நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்ற பையன் கரிஷ்மாவுக்கு இருந்திருக்கும்ல. அப்போ உண்மையிலேயே கரிஷ்மாவுக்கும் அரவிந்துக்கும் நடுவில் லவ் இருக்கா, இல்லை ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கிறத இந்த சேனல் வந்து லவ்னு போர்ட்ரே பண்ணி தங்களுடைய டிஆர்பிக்காக கேவலமாக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே காமன் மேனில் இருந்து போக போகிற அந்த டாப் 3 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் வந்து கரிஷ்மா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் முனியம்மா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜேசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். நம்ம கரிஷ்மாவுக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நீ பிக் பாஸ் காமன் மேன்லேயே ஒரு சாதாரணமாக ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகிறத இவனுங்க லவ்னு கண்டென்ட் ஆக்கி ராஜு போன்ற நபர்களை பேச வச்சு மாமா வேலை பார்க்க வச்சு அதை வந்து லவ் அப்படின்னு சொல்லி இவனுங்க வியாபாரம் பண்ணுறானுங்க. அப்படின்னா நாளைக்கு நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பையன்கிட்ட நீ ஃப்ரெண்ட்லியாக பழகிற அப்படின்னா அதை வச்சும் கேவலமாக இவனுங்க கண்டென்ட் பண்ணுவாங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே லவ் கண்டென்ட் பண்ண பொண்ணுங்க டைட்டில் வின்னராக வந்ததே இல்லை. சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் லவ் கண்டென்ட் பண்ணலை.
சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் லவ் கண்டென்ட் பண்ணலை, ரித்விகா லவ் கண்டென்ட் பண்ணலை, ஓவியா லவ் கண்டென்ட் பண்ணாங்க, ஸ்விம்மிங் பூலில் குதிச்சாங்க, அவங்க வெளில போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் லவ் கண்டென்ட் பண்ண பொண்ணுங்க பிக் பாஸ் வரலாற்றில் டைட்டிலை ஜெயிச்சதில்லை அப்படிங்கிறத கரிஷ்மா போன்றவர்கள் நன்றாக மைண்டில் ஏற்றிக்கிட்டு பிக் பாஸ் பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறது நல்லது. எந்த அளவுக்கு நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய யூனிக்னஸை காட்டுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம முனியம்மா பஞ்சாயத்துக்கு வருவோம். அக்கா நேற்று நைட்டு பக்காவாக ஒரு வீடியோ போட்டு நைட்டி அக்காவை சும்மா கிளின்னு கிழிச்சிருந்துச்சு. அக்கா பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் என்ன தெரியுமா? வீட்டுக்கு தூரம், கப்பை கிளட்டி காட்டுது, அதுக்கப்புறம் என்னமோல சொல்லிச்சு, பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்கு, விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு, இதெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு எவ்வளோ தூரம் ஒரு சக பெண்ணை சக போட்டியாளரை கேவலப்படுத்தி பேச முடியுமா அக்கா பேசி வச்சிருந்துச்சு. சரி, நீ தான் பேசிட்ட, நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, ஒரு விஷயத்த செய்கிறனா அதற்கு ஒரு எதிர்வினை வருது அப்படின்னா அதை நீ ஃபேஸ் பண்ணணும். ஆனால் வீடியோவை எதுக்கு நீ டெலீட் பண்ண? அதுவும் நான் வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அக்கா டெலீட் பண்ணிருச்சு. நம்ம வீடியோ பார்த்துருக்கும் போல இருக்கு. என்னடா இவன் கழிவு ஊற்றிருக்கான், புட்டு வச்சிருக்கான். நேற்று நான் பேசின வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, முனியம்மாவுக்கும் இந்த நைட்டி அக்கா பிரியவர்ஷினிக்கும் என்ன சம்பந்தம்? பிரச்சனை பிரியவர்ஷினிக்கும் சேனலுக்கும் தான். பிரியவர்ஷினி சேனலுக்கு எதிராக தான் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு எதுக்கு முனியம்மா வீடியோ போட்டு பிரியவர்ஷினிக்கு எதிராக பேசணும்? அப்போ முனியம்மா அக்கா சேனலோட சொம்பா மாதிரி சேனல் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பண்ணுதோ அப்படிங்கிற டவுட் இருக்கு. இன்னைக்கெல்லாம் டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்றாங்க. ஆரி கையிலலாம் சின்சாக் அந்த சால்ரா தட்டுறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட் தான் இல்லை. இந்த ராஜுங்கிறவெல்லாம் சொம்பு அடிக்கிறான், அடின்னு அடிச்சு நெளிஞ்சு போச்சு சொம்பு. என்னம்மா ஆடுறீங்க, ஐயோ அச்சோ புல்லரிக்குது அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கேரக்டர் ஷாமா நினைக்கிறேன் அந்த பொண்ணு, இந்த பாப்கட் கேர்ள், ஸ்பைடர்மேன் கம்மூடுற கேர்ள், என்ன பெர்ஃபார்மன்ஸு, ஷாலா அப்படின்னோடனே அந்த ஷால் அப்படி தூக்கிக்கிட்டு அப்படியே வேற லெவலில் என்ட்ரி கொடுத்துச்சு. அதை புகழ்ந்து இவங்க பேசுவாங்கன்னு பார்த்தா முனியம்மா புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சேனலுக்கும் முனியம்மாக்கும் நடுவில் எதுவும் டீலிங் போட்டாங்களா அப்படிங்கிறது தெரில. முனியம்மா, நாங்கள் உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறோம், நீ எங்களுக்கு சொம்பு தூக்கு, எங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஜெக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போய் எங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க, கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ அவங்கள கடிச்சு வச்சு நீ ஒரு வீடியோ போடு அப்படின்ட்டு முனியம்மாவை தூண்டி விட்டு முனியம்மா அந்த வீடியோவை போட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுந்தது. அதனால் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். நம்ம வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அக்கா வீடியோவை டெலீட் பண்ணிட்டு போயிருச்சு. ஒரு வீடியோ போடுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த வீடியோவால் வரக்கூடிய பின் விளைவுகளை சந்திக்கிறது தான் பெரிய விஷயம். நான் கூட உன்னை ரொம்ப தைரியமான ஆள் இல்லக்கா நினச்சேன், நீ என்ன இப்படி ஒரு பயந்தாங்குழியாக இருக்க? நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய 20 கண்டஸ்டண்ட்டை எதிர்த்து எப்படி போட்டி போட்டு நீ ஜெயிக்க போகிற? முனியம்மாவுடைய ரசிகர்கள் எல்லாம் முனியம்மா எப்படியாவது பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் கோப்பையை தட்டி தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உன்னுடைய ரசிகர்கள் வருத்தப்பட மாட்டாங்களா? அதனால் நேற்று நைட்டு நீ பேசி போட்ட வீடியோவை திரும்ப அப்லோட் பண்ணு, அதனால் வரக்கூடிய விளைவுகளை ஃபேஸ் பண்ணு. உனக்கு அந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லைனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 100 நாள் நீ எப்படிக்கா தைரியமாக இருக்கிறவன் எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டு பிக் பாஸ் கோப்பையை ஜெயிச்சுட்டு வருவ? இன்னைக்கு பிக் பாஸ் காமன் மேனில் நடந்த இந்த டான்ஸ் மேரத்தானில் அரவிந்தும் கரிஷ்மாவும் ஆடினதை பற்றி முனியம்மாட்ட கருத்து கேட்குறாங்க, எப்படி ஆடினாங்க அப்படின்னு. அதுக்கு முனியம்மாக்கா சொல்லுது, இது அவங்க சந்தோஷத்துக்கு ஆடின மாதிரி இருந்துச்சு, மற்றவங்களை சந்தோஷப்படுத்த ஆடின மாதிரி தெரியலை அப்படின்னு முனியம்மா சொல்லுது. விச் மீன்ஸ் அரவிந்தும் கரிஷ்மாவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரொமான்டிக்காக ஒருத்தர் டச் பண்ணி அப்படி ஆடிக்கிட்டாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டாங்க, மற்றவங்கள சந்தோஷப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு முனியம்மா சொல்லுது. அதுக்கு ராஜுவும் ஆரியும் அடரடரா அச்சோ அங்க பாருங்க கிராமத்துல இருந்து வந்திருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சாதுர்த்தியமான ஒரு கேள்வி பாருங்க, இதெல்லாம் கத்துக்கணும், இதெல்லாம் முனியம்மாட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு அடிக்கிறாங்க. அடின்னு அடிச்சு டே போதும்டா, அடிச்ச அடியில் சொம்பு நெளிஞ்சு போச்சு, அன்றாயிரம் கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி முனியம்மாவுக்கு சொம்பு தூக்க வேணான்னு சொல்லலை, சொம்பு தூக்குங்க, ஆனால் இவ்வளோ பெருசுக்கு அண்டாவை தூக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சரி, பிக் பாஸ் ரசிகர்களான நீங்கள் கரிஷ்மாவை வச்சு விஜய் டிவி பண்ணக்கூடிய லவ் கண்டென்ட்டு, கரிஷ்மாவுடைய இந்த இன்ஸ்டாகிராம் பதிவு, அதுக்கப்புறம் முனியம்மா அக்கா நேற்று நைட்டு வீடியோவை போட்டுட்டு நைட்டோட நைட்டாக டெலீட் பண்ணிவிட்டு ஓடுனதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.